கெட்டவரானா கெட்டவர் கிடையாது சார், நல்லவரானா நல்லவர். இஸ் ஜஸ்ட் ஹியூமன் சார், நம்மள மாதிரி ஒரு மனுஷன் அவ்வளோதான். சார் அம்மா அப்பாவோட இருந்தால் தான் ஒரு புள்ள நல்ல சூழ்நிலையில் வளரும். இன்னும் 3 புள்ள இருக்காங்க, அழகான பொண்டாட்டி இருக்காங்க, ஏன் தடுத்துல? இந்த சுச்சுவேஷன் அப்படி சார், அவ்வளோதான். இல்லை, அவர் கல்வியை போதிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் பணம் பணம் பணங்கிறாரு. அப்படி கல்வியாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இல்லை சார், கல்வியாளர்கள் கிடையாது, இவருக்கு நடந்த லாஸஸை டீல் பண்ண பார்க்குறாரு. இவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், ஆனாலும் அந்த ஸ்கூலை வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸாக ஆக்கிடக்கூடாது, நம்ம அதை வந்து ஸ்கூலாக நடத்தணும்னு சொல்லி தான் ஒரு எஜுகேட்டர் கிட்ட வைக்கிறார். சார் இஸ் ஜஸ்ட் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் சார், நல்லவர் கெட்டவர் கிடையாது, மனுஷன். பிரமாதமாக எடுத்துருக்கீங்க, எங்களுக்கு கிளைமாக்ஸ் புரியல, அதனால எங்களுக்கே புரியலையே அப்படிங்கிற ஃபீலிங் தான். இல்லை சார், இந்த அப்பா அவருக்கு நடந்த ஒரு விஷயம் இந்த குழந்தைங்களோட இனிமேல் இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறது தான் சார். இப்போ அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் கேரக்டருக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு, இந்த பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது நமக்கு தெரியாது. ஏன்னா பசங்களுக்கு அது புரியல, அண்ட் அவங்ககிட்ட சொல்கிற வயசும் அது கிடையாது. ஸோ அதை நான் மோஸ்ட்டாக குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த வயசில் அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் புரியாது. ஸோ அது சரி, ஆடியன்ஸும் அந்த வயசில் இருக்கட்டும்னு சொன்ன ஒரு தாட் தான் சார். இது வந்து எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிற ஒரு கதை தான் இது. அதே பர்டிகுலராக 92 to இல்லை சார். ஸோ அந்த டைமில் வந்து சார், இப்போ நான் குழந்தை அந்த டைம் சார். ஸோ எனக்கு வந்து அந்த வேர்ல்டில் என்ன பிடிச்சிச்சுன்னா, இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு டெக்னாலஜியோ இன்ஃபர்மேஷனோ கிடையாது. அந்த டைமில் வந்து எங்களுக்கு எல்லாமே அந்த இடம் தான். இப்போயாவது நம்ம ஃபோன் வச்சு மொபைல்ஸ் வச்சு நம்ம விளையாடிக்கலாம், ஒரு டைம் பாஸ் ஆயிரும். பட் அந்த டைமில் இது மட்டும் தான் டைம் பாஸ். அந்த இடத்துல அந்த குழந்தைங்க வாழ்கிறது தான் அவங்களோட டைம் பாஸே. சார் அப்போ இது உங்கள் ஸ்டோரியா சார் இது? சார் என் ஸ்டோரினா எப்படி சொல்கிறது சார், சில இன்சிடென்ட்ஸஸ் எனக்கு நடந்த விஷயம். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் என்னன்னா, குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரியல படத்தில். டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை சார், நல்லது நடக்குதுன்னா சார், இப்போ நம்ம வந்து அம்மா கூட இருக்கும்போது பசங்க ஹாப்பியாக இருக்காங்க, சாப்பாடு கூட கிடைக்குது, சரிங்களா? ஆனால் அப்பா கூட வந்து அதுக்கு பதில் சொன்னா அடுத்த கேள்வி கேளுப்பா. சரிங்களா சார், நீங்க சொல்றீங்க ஒரு வார்த்தை, அதை வந்து குழந்தைங்க வந்து இன்ஃபார்ம் சொல்லும் போது கஷ்டப்படுறாங்க, அம்மா கூட இருக்கும்போது சந்தோஷப்படுறாங்க. ஸோ அது நல்லா ஒரு கேரி பண்ணி போகலாமே, ஏன் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க? கஷ்டப்படுது சார். அந்த தாத்தா சொல்லுவாருல்ல, கேளுங்க இங்க தாத்தா சொல்றாருல்ல, என்கிட்ட பணம் இல்லப்பா, எனக்கு இருக்கிற காசுல என்னால 6 மாசம் கூட உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறேன். எல்லா பிரஸ் மீட்லயே ஒழுங்கிடும், முதல்ல கத்துட்டு வா. நீ வாபஸ் சொல்றா, சரியா? நான் அண்ணன் கூப்பிடுறேன். நீ ஏன் என்ன படம் தெரியல? ஒவ்வொரு கேள்வியா கேளு. 2 கேள்வி 3 கேள்வி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி அவர் பதில் சொல்வாரு? அடுக்கடுக்கா தெரியல, நான் போய் கத்துட்டு வாப்பா. கத்துட்டு வா. எடுக்கிறாரு, நீ அத பதிலே சொல்ல விடாம அடுத்த கேள்வியை கேட்கிற, அப்புறம் அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? நீ சொல்லவே விடலையாப்பா. ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க, ஒரே நேரத்துல எல்லாரும் கேட்கறது. நீ மட்டும் மடத்தமா பேசாத. முதல்ல போய் கத்துட்டு வா. சார் சார் ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வருது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கலர் போடுறாங்க. அது என்ன சார், சில்ட்ரனோட சைக்காலஜி தான் சார். அவங்களுக்கு வந்து இப்போ சார், நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அது வந்து சார், ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அது வந்து நடக்கிற விஷயத்தை விட ரொம்ப அதிகமாக நமக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு கலரில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து ஒரு டார்க் ஜோனில் இருக்கும்போது பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ், கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அது கலராக மாறும். அது ஒரு கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் பிளேயாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் குழந்தைங்க ஒரே ஒரு கேள்வி சார். வந்து ஆண் காமிக்கிற மாதிரி இருக்கு, ஆணாதிக்கம் அதிகமாக இருக்க மாதிரி காட்டுறீங்க. இது குழந்தைங்கனாலே எப்பயுமே பேரண்ட்ஸ் அம்மா கிட்ட தான் ரொம்ப படிப்பு எல்லாமே, அப்பான்னு ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அதை எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள்? நீங்கள் வேற ரொம்பவே நம்ம உட்கார வச்சேன் மேலே சில இடத்துல உட்கார ஊட்டி விடிய காலையில்
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்படிதான் சொல்கிறீங்க சார். அப்படி சொல்ல சார், இது வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்காம இந்த ஃபேமிலியில் இப்படி தான் சார். இந்த ஃபேமிலியில் வந்து அந்த அவங்களோட சுச்சுவேஷனில் அந்த அப்பா வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த அம்மா கேரக்டருக்கு அந்த டைமில் அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அவங்க சுச்சுவேஷனால் அந்த குழந்தைகளை போய் கொண்டு வராத ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ என்னென்னா இது வந்து நான் ஒரு ஆம்பளை அதனால நான் இப்படி பண்ணுறேங்கிறது இல்லாமல் அந்த அப்பாவுக்கு தான் இப்போ முடியுது. அண்ட் சரி, அந்த அப்பா வந்து அவரோட பிஹேவியர் டீல் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரூடாக இருந்தாலும் அவர் கடைசியில் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, அந்த குழந்தைங்க வாழணும்னு தான் பண்ணுறாரு. அங்கே பணம் இல்லை, அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அந்த டைம்லையும் எல்லாம் நடந்தும் இந்த பசங்களுக்காக ஸ்கூலை விற்று தன் கனவை விற்று அவங்கள இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் அப்பாவோட இது. ஸோ ஒரு அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த ஃபாதர் என்னெல்லாம் பண்ண முடியும் அதுதான் இது சார். சார் அது மாதிரி சார் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஃபுல்லாக வந்து அப்பா கூட பேசும்போது பிளாக் அண்ட் ஒயிட் அப்புறம் கலர் அது சைக்காலஜி தான். அது மாதிரி சார் இப்போ 92 வரைக்கும் காட்டுவீங்க, 78 இயர்ஸ் காட்டுவீங்க. ஆனால் குழந்தைங்களோட க்ரோத் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் காட்டிட்டு அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வளர்ந்துருப்பாங்க, வளர்கிற மாதிரி காட்டவே இல்லை சார். அந்த டாக்கிங் போர்ஷன் மட்டும் தான் 92 அப்படிங்கிறது காமிச்சோம். 97, 98 இல்லை ஆமாம் ஆமாம், குழந்தைங்க அப்படியே தான் இருக்கு. அந்த 3 இயர்ஸ் கொஞ்சம் தான் க்ரோத் இருக்குது சார், ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோத் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த 10 to 13 இயர்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் டீனேஜ் ஆரம்பிக்குது. ஸோ இல்லை அது ஐ திங்க் சார் குழந்தைங்களுக்கு இருக்கவே அப்பா தண்ணி அடிக்கிறாரு, அவங்களே சர்வ் பண்ண சொல்றாரு, அது தப்பு இல்லையா? தப்பு தான் சார். பட் இப்போ இருக்கிற சொசைட்டி நம்ம தானே சார் பண்ணுறோம். நம்ம வந்து அவங்க வராங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தனியாக போய் இது பண்ணுறோம். குழந்தைங்களை தம் அடிக்கணும்னு சொல்ல வரீங்களா? பசங்க எங்கேன்னு சொல்றீங்க? நான் அப்படி சொல்ல வரல சார். இல்லை சார் சொல்ல வரல சார். இல்லை சார் அப்படி இல்லை சார். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது இல்லை சார் பார்க்குற குழந்தைங்க என்ன நினைப்பாங்க? சார் படம் பார்க்குற குழந்தைங்களுக்காக படம் பார்க்குற குழந்தைங்க என்ன நினைப்பாங்க? அப்பா அப்படி இருக்கலாம் சார். இல்லை சார் என்ன நினைக்கலாம் சார், என்ன நினைக்கலாம் இல்லை. இப்போ என்னன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் இவங்க மீறி வராங்க இல்லை, அந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த பசங்களாம் மீண்டு வராங்க அவர் சொல்லவே இல்லையா இந்த குழந்தைங்களுக்கு? சார். இது மெசேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிற மெசேஜ் தான். ஸோ நான் வந்து மெசேஜை சொல்லணுங்கிறது இல்லை. பட் என்னன்னா ஒரு டைமுக்கு மேலே அந்த அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே வந்து ஹி ஸ்டாப் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் நிறுத்திடுறாரு. படத்தை குழந்தைய பார்க்கணுமா வேணாமா? கண்டிப்பாக பார்க்கணும்னா அவங்களுக்கு புரியணும்ல, புரியுற மாதிரி சொல்லணும். அது சொல்லவே இல்லை இல்லை. இல்லை புரியுற மாதிரினா சார் இந்த ஸ்டைலில் தான் இப்படி நம்ம சொல்கிறோம் சார். ஏன்னா அவங்களுக்கு புரியணும்னு சொல்லி நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு நம்மளோட ரொம்ப அதிகமாக புரியும். அப்படியெல்லாம் நினைக்கிறேன். இல்லை நினைக்காதீங்க அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்க அதை பார்க்கும்போது அவனுக்கு மேலே தப்புன்னு தெரியுது, பார்க்குறான்.